ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வெஜிடபிள் சேமியா எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். அது ஹீட் ஆனவுடனே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தை 2 ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணது அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வெங்காயம் இது ரெண்டும் நல்லா வதங்கணும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் ஈஸியாக வதங்கிடும். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கின பிறகு பொடியை கட் பண்ண கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வெங்காயம் கேரட் பீன்ஸ் எல்லாம் வதங்கிடுச்சு. சேமியாவுக்கு தேவையான தண்ணீர் ஊற்றிக்கலாம். இந்த சேமியாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்த உடனே நம்ம வறுத்த சேமியாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இதனால் கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ அடுப்பு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு தடுத்த பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியான வெஜிடபிள் சேமியா ரெடி ஃப்ரெண்ட். இப்போ வெஜிடபிள் சேமியா நல்லா உதிரியாக வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.